அற்புதமான பாடல் ஒண்ணு கேட்டு ரசிச்சிருப்பீங்க நம்ம அழகன் முருகன் மேல. காவடியாம் காவடி கந்தன் காவடி, அதை காண கண்கோடி வேண்டும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காவடியோட சிறப்பை நம்ம கோவை கமலாமா பேசியிருக்காங்க, வாங்க கேட்போம். எவ்வளவோ வழிபாடுகள் இருக்கு முருகனுக்கு, எல்லாமே சிறந்தது. அதுல ரொம்பவும் சிறந்தது காவடின்னு. காவடி இருக்கிறோம் பாருங்க, அந்த ஒரு நேர்த்திக்கடன் ரொம்ப விசேஷமானது. சர்ப்ப காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, பால் காவடி, எத்தனையோ காவடி. அதில் சர்ப்ப காவடி ரொம்ப விசேஷமானது. அந்த காவடியை பற்றி ரொம்ப நம்ம நிறைய பார்க்கணும். காவடி ஆடி வந்தால் கந்தாயின் மனம் முருகி கண்ணீர் வழிந்தோடுத முருகாவும் காவடி ஆடி வந்தால் கந்தா என் மனம் முருகி கண்ணீர் வழுந்தோ முருகா. இந்த காவடியை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு போருங்கிற மனசே வராதப்பா. அப்பேற்பட்ட காவடி, அப்பேற்பட்ட கால் மாதிரி கால் தெரியல, எத்தனை கால் காவடி எடுத்துட்டு நடையா நடந்து எல்லாரும் நடந்தே காவடி. ஒவ்வொரு ஊர்லேயும் தங்கி நாங்கள் அப்படியே நம்ம தான் இருக்கோமே காரில் அப்படியே போயிட்டு இருக்கு. பார்த்தா ஜனங்கள் கூட்டமாக பயணிக்கு காவடி எடுத்துட்டு நடந்து முருகா பக்தி எங்கப்பா இருக்கு பக்தி. முருகா எப்படியப்பா சொல்றதுக்கே அதை பார்த்து நம்மளும் இருக்குமே காரில் போயிட்டு இருக்கோம். அவள் நான் சின்ன குழந்தை, பெரியவா, வயசானவா எல்லாரும் காவடி எடுத்துட்டு அப்படியே போகிறத பார்த்து கண்கொள்ளாத காட்சி. ஒரு இடத்துல போயிட்டே இருக்கிற போது சின்ன பொண்ணு ஒரு 8-9 வயசு இருக்கும். அது எனக்கு முருகன் மேலே அளவு கடந்த பக்தி பாட்டி. எங்கள் வீட்டில் நான் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கேன், அது என்ன வேண்டுதல் பண்ணலாம் அப்படின்னு பாட்டி நீ சொன்னால் எனக்கு சந்தோஷம், நான் அதை ஏற்றுக்கிறேன் பாட்டி அப்படின்னு ஒரு இஸ்லாமிய குழந்தை அப்படி என்னை கேட்டுது. நான் சொன்னேன், நீ வேண்டுதல்லாம் பண்ணிட்டா உன்னால் பண்ண முடிவாடா கண்ணு, நீ குழந்தையா இருக்கே ராஜாத்தி, நீ எப்படிடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இல்லை பாட்டி நீ எது சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லித்து. நான் உடனே நீ எதையான்னு வேண்டிட்டு முடியாமல் காணிக்க போட்டு அதை கணக்கு முடிச்சுக்கலாம் நீ நினச்சா முடியாது, நீ என்ன வேண்டிக்கிற அதுதான் செய்ய முடியும், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் பாட்டி அப்படின்னு. காவடி எடுக்கிறியாம்மான்னு. பாட்டினா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு எல்லாரும் எடுத்துகிட்டு போகும்போது நானும் காவடி எடுக்க மாட்டோமா, காவடி அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சொன்னது ரொம்ப நன்றி பாட்டி, நான் காவடியே எடுக்கிறேன் பாட்டி அப்படின்னுது. நான் சொன்னேன், நீ காவடி எடுக்கிறதுன்னு ஆசைப்படுறதுலாம் சரிதான்டா கண்ணு, நீ குழந்தையா இருக்கியே, நீ காவடி உன்னால் எடுக்க முடியுமா அப்படின்னேன். ஆனால் அது சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் பாட்டி காவடி அப்படின்னுது. உடனே காவடி எடுத்தது. உடனே ஓடி கொஞ்ச நாள் கழிச்சு ஓடி பாட்டி உன்னை தான் தேடிட்டு இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு. ஏமா என்னடா கண்ணு காவடி எடுத்துட்டே ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்தேன் அப்படின்னேன். பாட்டி காவடி எடுத்ததும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பூர்ண குணமடைஞ்சிடுத்துன்னு சொல்லிட்டு. அடாடா அந்த காவடியோட பெருமை, எதை செஞ்சாலும் முருகன் எதை வேண்டினாலும் அவன் உடனே நடத்தி கொடுப்பான். அது நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். எதை வேண்டுங்களேன் முருகன் இருக்கானே, அவன் சாமானியப்பட்டவன் இல்லை. திருப்புகழ் எவ்வளவு பாடினாலும் திருப்புகழ், யார் வீட்டில் முருகனை கூப்பிட்டாலும் திருப்புகழ் பாடினாலும் அவனை புகழணும், திருப்புகழணும். அது அவனை புகழ்ந்துட்டே இருக்க வேண்டியது தானே. அப்போ யார் திருப்புகழ் நிறையா வீட்டில் பாடினாலும் அது நிறையா எல்லார் வீட்லேயும் முருகன் நடமாடிகிட்டே இருப்பான்னு ஒரு ஐதீகம் சொல்கிறது, அது உண்மை. காவடி ஆடி வந்தால் கந்தா, காவடி ஆடி வந்தால் கந்தா என் மனூரு கண்ணீர் வழிந்தோடுத முருகாவும் காவடி ஆடி வந்தால் கந்தா என் மனூரு கண்ணீர் வழிந்தோடுத முருகாவும் காவடி ஆடி வந்தால் கந்தா என் மனமுருகி கண்ணீர் வழிந்தோடு. சேவடி தந்தாடும் செல்வமருள் குமரா குமரா
சேவடி தந்தாடும் செல்வம் அருள்குமரா பாவடி தந்தாடும் பாடி ஆடி கழிக்க பாவடி தந்தாடும் பாடி ஆடி கழிக்க உன் காவடி ஆடி வந்தால் கந்தா என் மனம் கண்ணீர் விழுந்தோடு பால் பொங்குதத்தின் பழனி மலை நண்பர் கால் மாறி விளையாடி காட்சியெல்லாம் காண பால் பொங்குதத்தின் பழனி மலையில் நண்பர் கால் மாறி விளையாடி காட்சியெல்லாம் காண வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா வேதாந்த வினை காட்டி ஆண்டருள்வாய் அப்பாவும் காவடி ஆடி வந்தாய் கந்தா என் மனமுருகி கண்ணீர் வழுவாடு அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றால் அங்கமெல்லாம் நெகிழ்ந்து அசைந்தாடுதே அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றார் அங்கமெல்லாம் நெகிழ்ந்து அசைந்தாடுதே முருகா ஆவேச கரை காட்டி ஆட்டி வைத்தாய் அப்பா அப்பா ஆவேசக்கரை காட்டி ஆட்டி வைத்தாயப்பா முருகா ஆவேசக்கரை காட்டி ஆட்டி வைத்தாயப்பா ஆனந்த நிலை காட்டி பூட்டி வைத்தாயப்பா ஆவேசக்கரை காட்டி ஆட்டி வைத்தாயப்பா ஆனந்த நிலை காட்டி பூட்டி வைத்தாய் அப்பா காவடி ஆடி வந்தால் கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடு முருகாவும் காவடி ஆடி வந்தால் கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடு முருகாவும் காவடி கந்தாவும் காவடி ஆடி வந்தால் கந்தா முருகா கந்தா முருகா கண்ணீர் வழுந்தோடுதே